மெசேஜ் உங்களுக்கு தான். சிங்கப்பூரும் சரி மலேசியாவும் சரி எங்களோட அத்தனை சப்போர்ட்டும் உங்களுக்கு தான் இருக்கு 100%. பட் ஓவியா எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம். ஒரு நாளுக்கு முன்னாடி நீங்க ஜூலிய பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க. ஜூலி உன் கேரக்டர் நீ மாத்தலனா வெளியே போனா எல்லாரும் உன்னை காரி துப்புவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப தப்பு. காரி என்ன காரி மாட்டு சாணி எடுத்து மூஞ்சி அப்போ 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 அப்படின்னு அப்பணும். நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ஏண்டி உனக்குலாம் அறிவு இல்ல? நீ பண்ற தப்புக்கு எல்லாரையும் பலியாடாக்குற பத்தியா, எல்லாரையும் சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பாக்குற பத்தியா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை, நீ எல்லாம் உருப்படியே மாட்டடி. அப்புறம் இன்னொருத்தி இருக்கா பெரிய சண்டிரன் நினைப்பு. மக்கள் எல்லாம் சொன்னாங்க உன்னெல்லாம் குத்த கூடாதுன்னு. ஆமா பொம்பளை எல்லாம் அடிக்க கூடாது, தப்பு தான், ரைட்டு, மன்னிப்பை கட்டுக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி பொம்பளை எல்லாம் அடிக்காம என்னதமா செய்யணும்? மனுஷ சாணி இருக்குல்ல அதை எடுத்து ஓ மூஞ்சில அப்பணும்டி. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. நல்ல வேலைடி, உன்னை கட்டிக்கிட்டுவன் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சாரு, உன்னை விட்டு வேலைக்குதான் பத்தியா. சார் வணக்கம் சார், தேங்க்யூ. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. இங்க இருக்கிற சண்டையை அங்க மூட்டி விட்டு, அங்க இருக்கிற சண்டையை மூட்டி விட்டு நீ ஜெயிக்க பார்க்க போறியா? பழக்கண்ண நீ கவலைப்படாத, நீ பாதிலேயே புட்டுக்குவ. நீ எல்லாம் உன்ன மாதிரி பொம்பளை மக்கள் தான் பாத்துட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி பொம்பளை எல்லாம் பாதிலேயே தூக்கிடுவாங்க. ஏன் கமல் சரி உன்னை தூக்குவாரு. வெளியே வந்த செஞ்சிருவாங்க. நானே கட்பாயிருக்கேன். இன்னொரு விஷயம், வேஷ்டி போட்டு ஒரு பேக்கு சுத்திக்கிட்டு இருந்துச்சா லீடர் இதுக்கு முன்னாடி. டேய் உங்க அப்பா பெரிய டைரக்டர்னா நீ பெரிய பருப்பாடா. லீடருக்கு அர்த்தம் தெரியுமா? நியூட்ரலா இருக்கிறவன் தான்டா லீடர். இங்க இருக்கிற பிரச்சனை அங்க சொல்லக்கூடாது, அங்க இருக்கிற பிரச்சனை இங்க சொல்லக்கூடாது. கேமராக்கு முன்னாடி பிக் பாஸ்ல போய் பிக் பாஸ் நாங்க 9 பேரும் நல்லாதான் இருக்கும், ஒண்ணுதான் பலியாடா இருக்குதுன்னு. டேய் அந்த பொம்பளை தான்டா கரெக்டா இருக்கா. நீங்க எல்லாம் வாயில ஏதாச்சும் வந்துரும் வேணாம், நிறைய பேர் பாக்குறாங்கன்னு விடுறேன். அப்புறம் இன்னொருத்தன் இப்ப டால்ஃப்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்க லீடரா. டே டால்ஃபே வேண்டாம், லீடரா இருக்குன்னா லீடரா இருக்கிறது மட்டும் பாரு, ஓகே? இந்த கூட்டணி சேர்த்துக்கிட்டு தனியா சோஃபால உட்காந்துக்கிட்டு காலு மேல காலை போட்டு பறத்து ஓட்டிட்டு இருந்த மவனை ஊருக்கு வந்தோம் எழுத்தாளர் இருக்க மாட்டேன், தலை எழுத்தா இருப்பேன் அவனுக்கு, புரியுதா? மக்கள்ஸ் நீங்க எல்லாம் போட்டி சொல்றீங்க, போட்டியை பற்றி நான் ஒன்னும் கமெண்ட்ஸ் கொடுக்கல, நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு. பட் என்ன ஒரு பெரிய வருத்தமா இருக்குன்னா நீங்க எல்லாம் மனுஷனா இருக்கிறது இல்ல, மிருகமா இருக்கீங்க. உள்ள போனோன்னே உங்களுக்குள்ள ஒரு கேரக்டரே வெளியாகிறது. ஓவியா மட்டும்தான் அவளுக்குள்ள இருக்கிற அந்த தவறு பண்ணாலும் சாரி கேட்கிறா. பாருங்க ஜூலி கிட்ட போய் அவதான் சாரி கேட்கிறா. உங்களை மாதிரி பச்சோந்திங்க மாதிரி நடந்துக்கிறது இல்ல, புரியுதா? ஏய் இது ஒரு காம்படிஷன். திருப்பி சொல்றேன், காம்படிஷனை மட்டும் கவனிங்க, எட்டப்ப வேலையை கவனிக்காதீங்க. ஓவியா நான் திருப்பி சொல்றேன், இது எங்களோட சப்போர்ட். சிங்கப்பூரும் சரி மலேசியாவும் சரி எங்களோட ஒட்டுமொத்த சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் ஒன்னு சொல்ல விரும்புறேன், நீங்க எல்லாம் இந்த போட்டியா எடுத்துக்கலன்னு வச்சுக்கங்களேன், தவுகை மரம் இருக்கு பத்தியா, தவுகை மரம், அதுல எடுத்து தூக்கு பண்ணி தொங்கிக்க. கனெக்டிங் டிவி அப்டேட்டை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் செய்யவும்.